பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சென்னை தியாகராய நகரில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நிகழ்வை நேரலையாக பார்ப்போம். அத்தனை வார்டுகளிலும் மிக அதிகமான பேர் விருப்ப மனு கொடுத்திருக்கிறார்கள். மிக உற்சாகமாகவே பங்களிப்பை அளித்திருக்கிறார்கள். அதனால் நாளைய மாலைக்குள் எங்களது முழுமையான நிறைவு பட்டியல் வெளியிடப்பட்டுவிடும். இன்று இந்த 3 மாநகராட்சி பட்டியல் தயாராகி கொண்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சியின் பட்டியலும் இன்று மாலைக்குள் வெளியிடப்பட்டுவிடும். சென்னையை பொறுத்தமட்டில் பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோள். நேற்று இரவு மிக கடுமையான மழை. அந்த மழை வந்தவுடனேயே எல்லா இடங்களிலும் மழைநீர் தேங்க ஆரம்பித்து விட்டது. அது மட்டுமல்ல, இங்கே கால்வாய்கள் தூர்வாருவதற்கு பல கோடி ரூபாய் ஒதுக்கிய பின்பும் அந்த பணி முழுமையாக நிறைவடையாமல் நேற்றைய ஒரு நாள் மழைக்கு இன்றே சென்னை தத்தளித்து கொண்டிருக்கிறது. மாநகராட்சி தேர்தலில் வாக்களிக்கும் மக்கள் இதை நன்கு சிந்திக்க வேண்டும். அதிமுக மட்டுமே இதற்கு காரணம் அல்ல. இதே மாநகராட்சி திராவிட முன்னேற்ற கழகம் கையிலும் இருந்த பொழுது எந்த அடிப்படை கட்டமைப்பும் இல்லாததனால்தான் இத்தகைய சூழ்நிலை வருகிறது. அதனால் 2 திராவிட கட்சிகளும் இல்லாமல் இன்று பல மாநிலங்களில் நல்ல மாநகராட்சி நிர்வாகத்தை கொடுத்து கொண்டிருக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு மக்கள் ஆதரவளிப்பார்கள் என்பது எங்களுக்கு தெள்ள தெளிவாக தெரிகிறது. இந்த தேர்தலை நாங்கள் நேர்மையாக சந்திக்கிறோம். தேர்தல் ஆணையமும் நேர்மையாக தேர்தலை சந்திக்க வேண்டும், நடத்த வேண்டும் என்று எங்களது கோரிக்கை. ஏனென்றால் இந்த